இவடுகளையா லவ் பண்ண கல்யாணம் வேற ஒருத்தி பண்ணிட்டேன். என்ற வீட்டுக்குள்ள வந்து பண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கற? ஏய் வேணாம். என்ன வேண்டாம்? அம்மனே ஆபத்து. பாய் முதல்ல என்ன வந்துட்டா. ஐயோ மாமா என்னாச்சுங்க? தலையில அடிபட்டு தரையில கிடக்குறீங்களே மாமா, எந்திரிங்க மாமா. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஐயோ சொர்க்கம்னு சொன்னாங்களே, இவ்வளோ கேவலமாக இருக்கும். நம்ம ஊடாக்கம் அதானே பார்த்தேன். என்ன அடி அடிக்கிறாளப்பா ராட்சசி பொண்டாட்டியாவா. இவ்வளோ கல்யாணம் பண்ணதுக்கு பாலாப்பட ஆடிஷனுக்கு போயிருக்கலாம். என் தாவா கட்டையில் அடி வேறு எத்தனை வேலை இதே லட்சணத்தில் போச்சுன்னு வையே, ஒன்றரை பொண்டாட்டி உன்னை அடிச்சே கொண்டு ஓடுவா. மைண்ட் வாய்ஸ் லைவ்ல வருது. பேசாம நீ பேஷண்ட் ஆயிருப்பா. நீ பேஷண்ட் ஆயிட்டேன்னு வையே, ஒன்றரை பொண்டாட்டி உன்னை ஜம்முன்னு பார்த்துப்பா. என்றா முழிக்கிற ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துடலாம். நைஸ் ஐடியா. என்ன வியாதி சொல்கிறது? போயிட்டானா? கஸ்கோசியா வியாதின்னு சொல்லிடலாமா? என்ன சொல்கிறது? ஐயோ என்ன ரத்னவேலு, மிஸ்டர் ரத்னவேலு, என்னாச்சு? அது ஏதாவது மறந்துருச்சா? அவனே எடுத்து கொடுக்குறான். ஓகே, நம்ம 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம். நமக்கு எல்லாமே மறந்துருச்சு. ஸ்டேட்டஸ்கோப் ஒழுங்கா போடுங்க டாக்டர். கோட் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன். அட வாக்கிறவன்லாம் இப்படியே இருக்கான். ஓ ஓகே தேங்க்யூ. ஓகே சரி சொல்லுங்க, எப்படி அடிபட்டுச்சு? ஒரு எலி சைஸ் இருக்கிற பொண்ணு வந்து நம்மளை அடிச்சதுங்க. அது ஆறுன்னு தெரியலங்க டாக்டர். கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க? டாக்டர் எனக்கு வீட்டில் சோறே போட மாட்டேங்கிறாங்க டாக்டர். சோறுன்னு என்ன டாக்டர்? ஏதாவது தெரியுதா? எனக்கு எல்லாமே தெரியுதுங்க டாக்டர். ஆனால் எது ஞாபகம் இல்லைங்க டாக்டர், மறந்து போச்சு. நீங்கள் யார்? ஏன் வக்கீல் கோட்டெலாம் போட்டிருக்கீங்க? டேக் ரெஸ்ட். நம்பிட்டேன். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். டேக் ரெஸ்ட். என்ன போயிட்டான்? நீட் எக்ஸாம் படித்து டாக்டர் ஆயிருப்பானோ? சரி, நமக்கு மறதின்னு நம்பிட்டான். வெளியே போய் நம்ம பொண்டாட்டிட்டு சொல்லுவேன், ஜாலி தான். மறந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஜாலி. மாமா என்ஜாய்மெண்ட் தான். மாமா இப்ப எப்படி இருக்குங்க? யார் நீ? என்னைய தெரியலீங்களா மாமா? தெரியல. ஐயோ டாக்டர் இங்க ஓடியாங்க. ஐயோ டாக்டர் இங்க வாங்கல. வெயிட். பேனிக் ஆகாதீங்க. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். இவரை பார்த்ததுல இவரு 10 வருஷம் முன்னாடி போயிருக்கார். என்னங்க டாக்டர் சொல்றீங்க? அதாவதுமா, நான் இவர்கிட்ட கேட்டேன், சரியா யார் அடிச்சாங்கன்னு. இவர் என்ன சொல்றாரு? ஏலியன் அடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. சவுட்டு பயல. ஏலியன்லாம் இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் என்ன சாப்பிட்றாருன்னு கேட்டேன். இவர் வைட்டமின் மாத்திரை தான் சாப்பிடுறேன்னு சொல்றாரு. ஃபியூச்சர்ல மட்டும் தான் வைட்டமின் மாத்திரை சாப்பிடுறாரு. அடுத்தது எதுவும் தெரியுதான்னு கேட்டேன். எல்லாமே தெரியுதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு வருங்காலத்துல இருக்காரு. 2 ஸ்பீக்கர் அவுட் ஆன உனக்கு பார்த்து கண் கலங்காம வச்சுக்கோங்க. வரேன். என்னம்மா? 10 வருஷம் முன்னாடி போயிட்டீங்களா? நம்மோட தரையில இருக்குதா இல்ல வானத்துல இருக்குதா மாமா? நம்ம வீட்டு தடாபத் தண்ணிக்குள்ள இருக்குதுமா. தண்ணிக்குள்ளயா? ஐயோ என்றோட தண்ணிக்குள்ளயா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, பேண்டோரிலேருந்து ஆஸ்ட்ராய்டு வந்து பூலவாடியில் விழுந்து தண்ணியெல்லாம் மேலே வந்து ஜெயம் ரவி ஷூட் பண்ண மிஸ் பண்ணுற டிக் 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 பார்ட் 2 நிவேத்த பெத்ராச்சோட டாக்டர் பையல. சரிங்க மாமா, 10 வருஷம் கழிச்சு தண்ணிக்குள்ள போன் வேலை செய்யுங்களாக்கு? எதுக்கு? மியூசிக்கலி பண்ணணுங்க மாமா. மியூசிக்கலி போய் போன் எடுத்து தண்ணிக்குள்ள போடு. தெரியும். சரிங்க மாமா. சுடு தண்ணியில ஓடுறி. சரிங்க மாமா. என்ன சொன்னதெல்லாம் கேட்குறா? நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாளப்பா. போய் தொலைது ஐஃபோன். மாமா தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். போட்டியா? என் போன்லேருந்து ரிங் விடுறேன், ரிங் வருதா பாரு. அட போட்டதே உங்க போனை தானுங்க மாமா. இவன் மாற மாட்டான், நம்ம தான் அடிமை. தீபிகா படுக்கோன்னு நம்ம அளவுக்கு இல்லையப்பா. இருந்தாலும் குண்டாதான் இருக்கோமோ? ஏனுங்க மாமா, நான் என்ன அவ்வளவு குண்டாவாங்க மாமா இருக்கேன்? அவளே எடுத்து கொடுக்குறா. பின்ன குண்டா இல்லாம
நம்ம எங்கே இருக்கிறோம்? 2030 இருக்கிறோம். 50 கிலோவுக்கு மேலே பொண்டாட்டி வெயிட்டாக இருந்தால் புருஷங்காரன் டைவர்ஸ் பண்ணலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையா? அப்படியாங்க மாமா? சரிங்க மாமா, நான் நாளையிலேருந்து சாக்கிங் போய்க்கிறேன். ஓடு, விடிகால எழுந்துச்சு ஓடு. குளிரில் செத்தடி மாவுல. மாமா எந்திரிங்க மாமா, சாக்கிங் போலாம். 3:45 உனக்கு என்ன தெரியும் சாக்கிங்க? நீ போடி, நான் இடத்துக்கு போறேன். ஆட போங்க மாமா, உங்களுக்கு ஊரே இல்லைங்க மாமா. நான் சாக்கிங் போலேனாலும் நீங்க சாக்கிங் போலேனாலும் நமக்கு தானுங்க மாமா டிரைவர்ஸ். வாங்க மாமா, சாக்கிங் போலாம். வாங்க மாமா. இருடி பேண்ட் அவுட்றாதடி. ஆமி கூலிங்ல சூப்பரா இருக்குதுங்க. தேங்க்ஸ்ங்க மாமா. ஆப்பச்சக்காரியா. ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். முதல்ல அந்த தாலி கழட்டி. இந்த சீரியலை பார்க்கறது எப்படியோ தடுத்து நிறுத்தணுமே. ஏதாவது பண்ணுவோம். ஓய் என்னங்க மாமா? என்றி அதுவாங்க மாமா, நம்ம பகல் நிலவு சீரியல் இருக்கு இல்லைங்க, அதுல இந்த திலீப் பைய எடுவட்டு நாயி அந்த ஸ்னேகாவை கடத்திட்டு போயிட்டானுங்க மாமா. ஓய் நம்ம 2030 இருக்கிறோம். இன்னும் இந்த கருமத்தை பார்த்துட்டு இருக்க. 2020 வீட்டு வச்சு க்ளோஸ் டி. இனிமே இந்த சீரியல்லாம் பார்க்காத. 2030 எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ் தான். இனிமே நீ சீரியலே பார்க்கக்கூடாது. சீரியலாமா ஒரே கள்ளக்காதலாக இருக்குது. என்றாது ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. இந்த மணி ஐஃபோன் 500 ஒன்று வந்திருக்குது. உன் அப்பன்ட்ட சொல்லி எனக்கு வாங்க. தென்னடி இது கோலம் தெரியாதுங்களா மாமா? ராதிகா அப்டேட் கொண்டீங்க. ராதிகா அப்டே அடங்க வாருங்க மாமா, நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸா? ஏண்டி 800 ரூபா கொடுத்து வாங்கினியா? ஏண்டி கேபிள்காரன் 100 ரூபா கொடுத்த போது எதுக்கு நீ என்னங்க மாமா சொன்னீங்க இந்த சீரியல் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு, நெட்ஃபிளிக்ஸ் வாங்குன்னு? மாமா அங்க பாருங்க மாமா, லவ் ஸ்டோரிஸ்னு ஏதோ போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க கூடாதுடி. அட சும்மா இருங்க மாமா, நல்லா இருக்கு. ஐயோ அதெல்லாம் நீ பார்க்க கூடாதுடி. இவள என்னத்துல ஸ்டோரிஸ் பார்க்கறது? நான் சேக்ரெட் கேம்ஸ் பார்க்குறேன். 2வது ஸ்பெஷலாக தான் செஞ்சிருப்பா. ஏய் ஏடி உப்புமா செஞ்சிருக்கிற? 2030 ஏதிரி உப்புமா? உப்புமால பேன் பண்ணிட்டாங்கடி. அப்படிங்களா? போய் வைட்டமின் இருக்கு ஏதோ எடுத்துட்டு வா போ. உப்பு உப்பு உப்புமா உப்புமா கென்றாலாம். உப்புமா ஆளை சைஸிங் பாரு. உப்புமா கென்றாலாம் மோகர கேட்ட. என்னடி இது வேறுங்கையோட வந்திருக்கிற? இந்தாங்க மாமா. என்று இது இதுங்களா 2030ல எல்லாம் மாத்திரதா சாப்பிடுவாங்களாமா. அதனால உங்களுக்கு ஸ்பெஷலா வைட்டமின் இ, டி, சி எல்லாம் வச்சிருக்கிறேனுங்க. சாப்பிட்டுருங்க. நான் உங்களுக்காக நைட்டு ஸ்பெஷலா வைட்டமின் எஃப் வச்சிருக்கேனுங்க. என்னடி இது ஆவி பிடிக்கிற மாத்திரை? பரவாயில்ல, தின்னு தொலைங்க. தின்னு தொலைக்கிறதா? சண்டாளி 2030 வாஷிங் மிஷின் இல்லடி துவடினதுக்கு என்னை துவக்கி விட்டா. யாராது? நம்ம எக்ஸு. இவன் எனக்கு மெசேஜ் பண்ணுறான். என்னை மிஸ் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க மாமா? அவ ஒரு ராட்சசி. ஆமா, என்னை துவக்கி விட்டு போட்டு. மாமா தம்மனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணியெல்லாம் காயப்படுச்சனா யாரு கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது சாட் பண்ணது போன வாரம் வந்தால முனி என்ற எக்ஸு. அவன் என்னமோ என்னை மிஸ் பண்றாளாமா. சொன்னா நான் சொல்லி போட்டேன், உன்னை தவிர யாருக்கு என்ற ஆட்டில் இடம் இல்லைன்னு. ஏனிங் மாமா, நீங்க தான் 2030ல இருக்கீங்களே. ஆர்ஐபி ரத்னவேல். அப்புறம் எப்படி போன வாரம் உங்க எக்ஸ் வந்தது உங்களுக்கு தெரியுது? அத மணி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் 2030ல ஏமாத்திரையோட ஒழுங்கா மூஞ்சி காமிச்சடி. பார்க்க முடியல. ஏமாத்திரையோட அம்மணி மூடி வச்சுனா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அம்மணி. இரு வர இது நீங்க இருந்தது. உன்னால கொல்லாமே விடக்கூடாதுடா. அம்மணி ஏத்த விட்டு நான் ஆத்த விட்டுக்கே போறேன். கண்ணே செல்பா கண்ணே, கண்ணே எபிசோட் 3 தான் ஆயிருக்குது. கால் சீட்ல கலகம் பண்ணிடாத சாமி. செல்பா கண்ணே.